அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யாரும் பார்த்தீங்கன்னா மானகிரி வர்சஸ் சில்லத்தூர். இப்போ மானகிரி டேஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. சில்லத்தூர் பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கௌசிக் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. குணா நான் ஸ்ட்ரைக்கில் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. முதல் பவர் பிளே ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. ஓவர் தைக்கல ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன். நல்ல நீலகலத்தில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் நேராக உள்ளே வந்தார். லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர் வச்சு போடுறாங்க. அசார் இருக்காருங்க. குணா ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி நல்ல ஷாட். அந்த ஃபீல்டர் உள்ள வச்சிருக்காங்க. ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணிருச்சு. 4. இந்த தடவை கேட்ச் ஆன் பாப்போம். 2 ஃபீல்டர் போட்டுடுவாங்க. ஐயோ டிராப்புங்க. பாலுக்கு போயிட்டாரு. அதுக்கடையில் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 4 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த தடவை இதுவும் 4 ரன் பார்ப்போம். ஃபீல்டர் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ண காரணத்தினால 2 ரன் சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. 2 ரன். வெல் பிளேட். அங்க மேல ஆள் வச்சிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 10 ரன் இருக்காங்க. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் அசார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால். ஒரு வெல் லெஃப்ட் எடுத்தாரு. கால் எடுத்து போட்டு அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஸ்டெப்னும் கிரீஸை தான் பார்த்துருக்காருங்க. பாலே போடாமல் 2 ரன் சேர்த்து ஃப்ரீ ஹிட் பால். ஃபர்ஸ்ட் பால் ரீபால். விரட்டி ஆடிட்டாரு. 2 ரன்னா மாத்துறாங்க. மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுதாங்க. ஒரு பாலுக்கு 4 ரன் ஆச்சு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஆனால் ஏமாந்துட்டாரு. ஸ்லோயர் ஒன் பேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. டாட் ஷாட்டுங்க. நல்லா டைம் பண்ணாரு. பிக்கஸ்ட் 6 இருக்கும். எஸ் கிளியர் ஹிட். அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ரஞ்சித் சான்ஸ்வார். அதுக்கடையில இந்த ஃபீல்டர் வந்தாருங்க. நல்ல டேக். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காங்க. பலிக்கு பலி. 1 ரன் பேட்ஸ்மேனா அனதர் லெஃப்டி குட்டி வந்திருக்காரு. வந்த உடனே பெரிய சுத்தலுக்கு போனாரு. திருகி விட்டாரு பந்த. டாட் பால் அப் டு யாக்கிங் லென்த். சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் ஃபாஸ்டா இருந்தா கேட்ச் போட்டு வந்திருக்கலாம். சிங்கிள்னு சொல்லும்போதே 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் போட்டாரு. 22 ரன் அடிச்சாங்க. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரஞ்சித். அவுட் சைட் ஏஜ் விட்டுட்டா கண்டிப்பா நாளுங்க. அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. அவரையும் தாண்டி கிளியர் பண்ணி நினைக்கிறேன். எஸ் தேர்ட் ஒன் நல்ல ஷாட் அகைன். இந்த தடவை ஃபீல்டர் அவரையும் தாண்டி அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. பேக் டு பேக் இங்க 2 6 ஒரு 4க்கு அப்புறமா fourth one down the wicket. last more faceless sacrifice இருந்துச்சு. ஒயிட் லைனுக்கு உள்ள டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். லாஸ்ட் ஒன்னு அப் டு நசிகல் ஷாட். வித்தே கொடுக்காம போட்டாரு. காலுக்குள்ள போடப்பட்ட பந்து. சிங்கிள். ஃபர்ஸ்ட் 3 பந்துல எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் அடுத்த 3 பந்துலயும் ஒரு ரன்னோட பிடிச்சு போட்டாரு ரஞ்சித். 3 ஓவர் முடிவுக்கு 39 ரன் அடிச்சாங்க. அதே ஒரு விக்கெட் இழப்பிற்கு நீ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வேகமா வந்துச்சு பந்து பேட்டை நோக்கி. இப்ப ஃபீல்டரை நோக்கி ஆடப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள் வாய்ப்புள்ளது. பேக் டு பேக் 2 வைடு. அடுத்த பந்து நேரா ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. முட்டிலே பட்டு குட்டி ஸ்ட்ரைக்ல மாஸ்டர் ஆனர் அங்க ஃபீல்டர் ரஞ்சித். சிங்கிள். டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன். நான் நின்ன இடத்துல தான் வந்து நின்னு பிடிச்சாரு. நல்ல வேளை. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடி. லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நேரா ஸ்கூல்ல போடப்பட்ட பந்து. அங்க ரன் அவுட் ஆகும். நல்லா தூக்கி போட்டாருடா. இஸ் நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. சிங்கிள்.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 2 விக்கெட்ல இருந்து 47 ரன் அடிருக்காங்க. 48 டார்கெட் ஃபார் மானகிரி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. மானகிரி டீம்ல இருந்து 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்தாச்சு. பூச்சி ஸ்ட்ரைக்ல இருக்க போறார் ராமு, நான் ஸ்ட்ரைக்ல அசார். முதல் பவர் பிளே ஓவர் போட உத்தமன் வந்திருக்காரு. லெஃப்டி பவுலர் ஓவர் த கில் இருந்து ஸ்விட்ச் ஹிட்ல செகண்ட் ஒன். அங்க ஃபீல்டர் வச்சு தூக்கிட்டாங்க நினைக்கிறேன். குட்டி இருக்காரு, நல்ல ஃபீல்டர். ஐயோ டிராப்புங்க, நல்ல ஃபீல்டர்னு இப்பதான் சொல்லி வாய மூடல. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கு இடையில அசார் ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட்டுங்க. கண்ட்ரி திசையில சாந்திச்ச முதல் ஐயோ சேஃபா ஃபீல்டர் 6 நினைக்கிறேன். சாந்திச்ச முதல் பந்து அசார் பேட்ல இருந்து. அகெயின் ஒரு நல்ல ஹிட் நினைக்கிறேன். பவர் பிளேங்கிற காரணத்தால அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. பாவரையும் தாண்டி புனிதமானது பிடிக்க முடியாததுன்னு சொல்லலாம். பேக் டு பேக் இங்க 2-6 டி-ஷர்ட் நம்பர் 786. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு, ஆனா ஆஃப் ஸ்டம்ப்ல வந்த பந்து ஷார்ட் பால். லோ கேப்ட் கீழே வந்துச்சு. பிட்ச் ஆஃப் த பால்ல இருந்து 2-6க்கு அப்புறமா 2 டாட் கம்பேக்கிங் பால் இருந்திருக்கு. உத்தமன் கையில இருந்து ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 13 ரன். அதுல 2 6 அடிங்கோ. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்ட்ல ராஜேஷ் அவர்கள் ஆடு முனையிலே ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு வெட்டி விட்டாரு. பால் டர்ன் ஆகும், அதுக்கு ரெடியா இருக்கணும். பவுண்டரிங்க சந்திச்ச முதல் பந்தே 4 பூச்சி பேட்ல இருந்து. சோ இங்க இருந்து இன்னிங்ஸ் மானகிரி எப்படி மாத்துறாங்கன்னு பாப்போம். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்ல பியூட்டி ஆஃப் ஷாட்டுங்க. கமிட் ஆகி நின்னாரு. பிக்கஸ்ட் 6 ன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 4-6 ன்னு நல்ல ரன்ஸ் பதிவு பண்ணாரு. முதல் 2 பந்தை சார்ஜ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் ஆகி ஆனா கீழேயே வந்துருச்சு. அதெல்லாம் ஃபீல் பண்றாரு பேட்ஸ்மேனும். ஃபோர்த் ஒன் சிறப்பாக போட அம்பேஸ் காலங்க டாட் பால். பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. 2 ஃபீல்டர் அங்க போட்டுடுவாங்க. 1 பவுன்ஸ்ல இன்னொரு ரன் ஓடிக்கிட்டு இருக்காரு இங்க அசார். விரைவாக ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் 2 ஓட்டங்கள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல டவுன் தி விக்கெட். கேப்ல பார்த்தா ஃபீல்டர் கையிலே போய் உட்கார்ந்துச்சு. டவுட்டட் ஷாட் நினைக்கிறேன். இந்த ஃபீல்டரை கிளியர் பண்ணிருந்தா இதுவும் 4 இருந்திருக்கும். முதல் பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. ராம் அவர்கள் 2 ஓவர் முடிவுக்கு 25 ரன் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து மானகிரி. ரிமைனிங் 12 பாலுக்கு 23 தேவை. உத்தமன் வந்திருக்காரு. நானே சட்டத்தை கையில் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஓவர் இருக்க போது இந்த ஓவர். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அசார் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் வரைக்கும் இந்த மேட்சை முடிச்சு கொடுக்குறாரான்னு பார்ப்போம். ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி தரையில ஆட்டார். ஃபீல்டர் கையிலேயே சிங்கிள். 1 ரன் பேட்ஸ்மேன் சிவபாண்டி ஒரு அப்பீல் எடுத்தாங்க. ஒயிட் பால் போன பால் ஒயிட் ஏரி பால் நேருக்கு நேரா மட்டார் முட்டு தரையிலே. அங்க ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இருந்தாரு. சிங்கிள் அசார் ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட்டுங்க. நல்ல கனெக்ஷன், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர், நல்ல பிக்கப் ஷாட்னு சொல்லலாம். இதுவும் 6. அசார் பேட்ல இருந்து வர்ற 3வது 6 ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 9 ரன் ஆயிருச்சு. டவுன் தி விக்கெட். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. மேல ஆள் இருக்காங்க. ஆனா ஓடி எடுக்கப்பட்ட லாஸ்ட் 2 மோர் ஃபுல் ஆஃப் ஸ்டம்ப் சமரிச்சு. இதையும் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பாப்போம். மிஸ் ஃபீல்டிங் 2 ரன். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல முக்கியமான ஒரு பந்து. பால வெரைட்டி டாட் பால மாத்தி கொடுக்குறாரு சிவபாண்டின்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிவுக்கு அதே ஒரு விக்கெட்டோட 37 ரன் ஆடி இருக்காங்க. ரிமைனிங் 6 பாலுக்கு 11 தேவை. இந்த டீமோட பேட்டிங் கோச் ரஞ்சித் உள்ள வந்திருக்காரு ஆலோசனை சொல்றதுக்கு. கடைசி ஓவர் போட அறிமுக பவுலர் கார்த்தி வந்திருக்காரு. ஹைட் மேன். அசாரோட விக்கெட் வந்து சவாலா இருக்க போகுது இந்த லாஸ்ட் ஓவர் கடைசி 6 பந்துல. அரௌண்ட் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு கார்த்தி. 5க்கு 11. டவுன் தி விக்கெட். போத்துக்கிட்டு போயிருச்சுங்க பின்னாடி. கீப்பர் தலைக்கு மேல பேட்ல ஒரு நிக் இருந்துச்சு. அசார் தொட்டதெல்லாம் துவங்குதுன்னு சொல்லலாம். 3 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இப்போ ஒரு 4 பாலுக்கு 7. வெல் பிளேட். ஃபீல்டர் கைக்கே போச்சு. ஓவர் த்ரோவர்ல இன்னொரு ரன் கண்டிப்பா ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பவுலராலே பிடிக்க முடியல. எல்லாரும் அந்த ஃபீல்டரை நோக்கி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமான தருணம் இந்த மேட்சுக்கு. ஆனா நான் செக்கிங் எண்டில் அசாரை வச்சிருந்திருக்கலாம்.
3 பாலுக்கு 5. ஃபுல் டாஸ் பால் கேப்ல போச்சுனா இது கண்டிப்பா 4 போகும். அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க பிஹைண்ட் த ஸ்டம்ப்ல 2 லக்கி பவுண்டரி கிடைச்சிச்சு. அசார் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ மேட்ச் டை. 2 பாலுக்கு 1. வெல் பிளேட். ஆனா ஃபீல்டர் கையில இங்க ஒரு ஃபீல்டரை செட் பண்ணாங்க. ஸோ இங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்கு அப்புறமா போகுது. ஸோ 1க்கு 1 மேட்ச் இதோட அப்படியே முடிஞ்சிச்சுன்னா சூப்பர் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் டை ஆச்சுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் உண்மையாவே அசார் பேட்ல இருந்து ஒன் மேன் ஷோ தான் சொல்ல முடியும். ஃபீல்டர் எல்லாரும் க்ளோஸ் வந்துட்டாங்க. ரஞ்சித் ஸ்ட்ரைக்ல 1க்கு 1. வெல் பிளேட். தரையில ஆடிட்டு சான்ஸ் வாரீங்க. ஸோ 1க்கு 1 இந்த மேட்சை மானகிரி வின்னு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் பால்ல ஒரு வெற்றி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனாங்க 2 டீமுமே. ஸோ இந்த மேட்சை மானகிரி வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா வியூவர்ஸுக்கு விருந்தா இருக்கும் இந்த மேட்ச்.